நாம் தமிழர் கட்சி வந்து தேசிய கட்சியுடையோ திராவிட கட்சியுடையோ கூட்டணி வைக்க மாட்டோம் தான் அண்ணன் இத்தனை நாளா இருந்தாரு. ஏன்னா திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்த கட்சி. அப்படி இருக்கும்போது அண்ணன் இப்போ கூட்டணிக்கு போனார் அப்படின்னா அது நமக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே அப்படின்னு பாக்குறாங்கல்ல. இல்லை, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் யார் சொன்னா? சீமான் அவர்கள் தான் சொன்னார். இலை மலர்ந்துருச்சு, ஈழம் மலர்ல. அதிமுக தான் பிஜேபி வேணா ஒதுக்கி வச்சாங்க. கரெக்டா அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நபர்களே பேசினாங்க. நம்ம ஒத்துக்கணும். ஜெயக்குமார்லாம் பேசினாரு. பாஜக ஒதுக்கிலாம் வைக்கல. அப்ப தேவைன்னா மீண்டும் பாஜக கூட போய்ப்பீங்க. போறதுல தப்பு இல்லைங்கிறேன் நான். தப்பு இல்ல. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்த வகுப்பாரிய திருத்த சட்டத்துக்கும் நீட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய பல டங்ஸ்டன் பிரச்சனைக்கும் சொல்லி இவ்வளவு பிரச்சனை வந்து மத்திய அரசால தமிழக மக்கள் கொடுக்கப்பட்ட பிரச்சனை. இது எல்லாத்தையும் அதிமுக ஆதரிக்குதா? அதிமுகவே இங்க பிஜேபி விஷயத்தை பிஜேபி வேணான்னு தானே ஒரு நிலைப்பாடுல இருக்கணும். கொண்டு வர விஷயத்த நான் எதிர்ப்பேன். ஆனா பிஜேபி ஏற்பங்கிறது இது அரசியல் நாடகம் தானே, இரட்டை நிலைப்பாடு தானே. இது இரட்டை நிலைப்பாடு. கொள்கை வேற, கூட்டணி வேற. அதான் இரட்டை நிலைப்பாடு. பொது எண்ணத்திற்காக கொள்கையை மறந்து கூட்டணி அமைத்து பொது எதிரி வீழ்த்தினால் அதனால லாபம் உங்களுக்கும் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. நம்ம எல்லாம் கூட்டணி வைத்த பல கட்சிகள் நாசமா போயிருக்கு. ஒத்துக்கிறீங்க தானே? போச்சு, இல்லன்னு சொல்ல முடியாது. கட்சியோட தலைவர் நான் வந்து திமுக எதிர்க்கிறேன், சட்டமன்றத்தை வெளியே போறேன்னு வெளில போய் போராட்டம் பண்றாரு. செங்கோட்டையை மட்டும் இல்ல நான் போலப்ப நான் உட்காந்து எனக்கு ஏன்னா அவர் தனி தீர்மானம் கொடுத்திருக்காரு. நான் தீர்மானத்தின் மேலே பேசணும்ன்றாரு அவரு. ஒரே மேடையில உட்கார்ந்ததுனால சீமான் வந்து பிஜேபி கூட்டணி போயிடுவாரு நீங்க சொல்றீங்கன்னா அது இன்னும் நடக்கல, ஆபீஷியலா சொல்லல. அப்போ இதுவும் கிட்டத்தட்ட அப்படித்தானே. செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, இங்க ஓபிஎஸ் எல்லாருமே பிஜேபி இது பேர் என்ன எடப்பாடி எதிர்க்கிறாங்க. அப்ப தொகுதி மக்கள் அதாவது இல்ல நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா தொகுதி மக்கள் எப்படி போனா எனக்கு என்ன, நான் திமுக எதிர்ப்புக்காக வெளிநடப்பு பண்றேன் அப்படியே நான் போயிடுவேன், அதுதான் நீங்க எதிர்பார்க்கறது. அப்ப அந்த மைண்ட் செட்ல எடப்பாடி இருக்காரோ? ஏன் தொகுதி மக்கள் நாசமா போகட்டும், நான் வெளிநடப்பு நடத்துக்கிறேன் எடப்பாடி இருக்காரோ? இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். இரு துருவங்கள் ஒன்றிணைந்தது அப்படின்னு சொல்லி இப்போ செய்திகளில் நம்ம சில விஷயங்கள் பார்க்க முடியுது. அதாவது அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் கை கோர்த்துட்டாங்க. பிஜேபியும் நாம் தமிழரும் ஒன்று சேர்ந்து இங்கே வந்து திமுக எதிர்க்க போகிறாங்க, அதுக்கான முதல் படி தான் இது அப்படின்னு சொல்லி இங்கே பல செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. அது சம்மந்தமாக பேசுறதுக்காக நம்ம கூட ஹரிஷ் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து இரு துருவங்கள் இணைந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த RRRோடைய சாங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? RRRனா 3 ஆறுங்க. அதான் அதிமுக நடுவில் அதிமுகவும் இங்கே வந்து பாரிவேந்தர் வச்சுக்கலாம், பாரிவேந்தரும் இங்கே அண்ணாமலையும் இங்கே வந்து இவர் சீமானவர் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு அது ஒரு இது நிகழ்ச்சி போல. பட் ஒரே மேடையில் 2 பேரும் ஏறினது அப்படிங்கிறது இங்கே ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கப்படுது இல்லை? அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பாரிவேந்தர் அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதியில் என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு பார்க்கணும். சட்டமன்ற தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதம் என்ன? மக்கள் நீதி மையமோட சேர்ந்து கூட்டணி வச்சாங்க, என்னாச்சு? ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க முடியல. 3%, 3%, 2%, ஒரு தொகுதியில் 0.5%, 0.6% என்னமோ தான் வாங்கினாங்க. இதுதான் நிதி இருக்கு இல்லையா? நிதி மட்டுமே உங்களுக்கு சரியாது. நிதி நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். திமுகவும் அதிமுகவும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிளை கழகத்துலேருந்து எல்லா கழகமும் இருக்குது. அவங்களுக்கு கிளையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க்கில் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 பார்ட்டினா டிஎம்கே மட்டும்தான். இங்கே எந்த பார்ட்டியும் இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணல. அந்த மாதிரி அமௌண்ட்டு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. நாம் தமிழரில் எனக்கு தெரிஞ்ச 2ஆம் கட்ட தலைவர்னு யாருமே கிடையாது, சீமான் அவர்களை தாண்டி. 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணுறது விரும்பலை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இரு துருவங்கள் இணைகிறதா அப்படின்னா என்னை பொறுத்தவரை இணையணுங்கிறதா நான் சொல்லுவேன். அண்ணாமலை சீமான் இணைந்தால் நல்லா இருக்குன்றீங்களா? அண்ணாமலை, சீமான், அதிமுக எல்லாம் இணைந்தால் இன்னும் பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி ரெயின்போ அலைன்ஸ் வரலாம். வந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆனால் தம்பிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அச்சம் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சி வந்து தேசிய கட்சியுடையோ திராவிட கட்சியுடையோ கூட்டணி வைக்க மாட்டோம் தான் அண்ணன் இத்தனை நாளாக இருந்தார். ஏன்னா திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்த கட்சி. அப்படி இருக்கும்போது அண்ணன் இப்போ கூட்டணிக்கு போனார் அப்படின்னா அது நமக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே அப்படின்னு பார்க்குறாங்கல்ல. இல்லை, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் யார் சொன்னா? சீமான் அவர்கள் தான் சொன்னார். இலை மலர்ந்துருச்சு, ஈழம் மலரல. ஈழம் மலர்றதுக்கான வாய்ப்பு மத்தியில் இருக்கிறவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தி ஏற்கனவே நம்ம ஏமாந்துருக்கோம்ல அந்த இடத்துல. அதுதான் மத்தியில் இருக்கிறவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. இங்கே வந்து ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இலங்கையை சேர்ந்த எந்த வீரர்களும் கிரிக்கெட் மேட்ச் ஆடக்கூடாதுன்னாங்க, இலங்கையோட வர்த்தக தொடர்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானமே ஏற்றினாங்க. எந்த கவர்மெண்ட்டும் அப்படி ஏற்றினது கிடையாது. கருணாநிதி கவர்மெண்ட் வந்து
இதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக விமர்சித்துட்டாங்க 1984. நான் இன்னைக்கு கூட அந்த பேப்பர் காப்பி என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கேன். இலங்கைக்கு வந்து இந்திய இராணுவத்தை அனுப்புங்கள் கருணாநிதி சொன்னதை கடுமை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஈழத்தமிழர்களுக்கு அவ்வளோ ஃபேவராக இருந்தாங்க. ஆனால் எப்போ அதுக்கான மாறுபாடுகள் வந்தது அப்படின்னா ராஜீவ்காந்தியோடைய படுகொலை நேரத்தில் தான் அந்த மாறுபாடுகள் வந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை யார் காரணம் என்னன்னு சொல்லும்போது எல்டிடி தான் காரணம்னு ஒரு பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படும் போது அதுக்கு கூட திமுகவும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சாரம் வந்தப்போ வேறு வழி இல்லை, திமுகவை எதிர்த்தே ஆக வேண்டிய இடத்துல தான் அதிமுக இருக்குது. ஸோ அப்போ வேறு வழி இல்லை, பிரபாகரன் அதாவது இவங்களை கொண்ட ஒரு ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களை குற்றவாளிகளை நம்ம காட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்தாங்களே தவிர அப்போ கூட ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் கூட அதிமுக வந்த மாதிரி நான் பார்க்கல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதிமுகவோட போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது, போகலாம், தப்பே இல்லை. ஓகே, இப்போ சீமான் அதிமுகவோட போகிறதுங்கிறது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோமே. ஆனால் எதற்காக பாஜக கூட போகணும்? ஏன்னா அதிமுகவோட மேடையில் சீமான் அவர்கள் ஏறுனா அது ஒரு அரசியல் எதிர்ப்பு, எதுக்கு எதிராக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியை நம்ம பார்க்கலாம். ஆனால் அண்ணாமலை கூட ஏறுறது அப்படின்றது அது என்ன லாபம் இருக்க போகுது? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இப்போ அவருடைய கட்சி அவருடைய பதவியை இழக்க போறாரு, அந்த சூழல் இருந்துகிட்டு இருக்காரு. பட் என்ன லாபத்துக்காக சீமான் போயிட்டு அண்ணாமலை கூட மேடை ஏறுறாரு? அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலேருந்து விலகிறார். அவருடைய மாநில தலைவர் பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. பதவிக்காலம் முடிஞ்சதுனால வேற ஒரு புதிய தலைவர் நியமிக்க போகிறாங்க. அவர் விலகிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் அவரோட சாய்ஸு. வந்து புதிய தலைவரை அவங்க நியமிக்க போகிறாங்க. பட் அது வரைக்கும் மாநில தலைவராக இருக்க போகிறது இவர் தான். ஒரு 2 நாளோ 3 நாளோ 1 வாரமாக இருந்தாலும் இவர் தான் மாநில தலைவராக இருக்க போகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ கூட்டணியை ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்துல இவர் ஒரு ஆட்கள் இவர் ஒரு டீம் மெம்பரில் ஒருத்தராக போகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து அதிமுகவை எங்ககிட்ட விட்டுருங்க, மற்ற கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைக்கிற பணியை பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை அண்ணாமலை செய்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ சீமானை தன்னுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்காக, இந்திய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் அண்ணாமலை இந்த வேலையை பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்களா? வரணுங்கிறேன். வந்தாதான் வந்து திமுக வீழ்த்துறது இன்னும் எளிமையாக இருக்கும். உங்களுக்கு கூட்டணிக்குள்ளே வரணுங்கிற நீங்கள் டைரெக்டாக கூட்டணி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒன்றும் இல்லை, 99 நினைக்கிறேன் சிதம்பரம் அவர்கள் பாஜகவோட அதாவது என்டிஏ அவங்களோட கூட்டணி வச்சு போனாங்க. அப்போ அவங்க சொன்னது நாங்கள் என்டிஏவோட டைரக்ட் அலைன்ஸ் இல்லை அப்படின்னாங்க. அவங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, பட் வந்து நாங்கள் என்டிஏவோட அவங்க ஜனதா கட்சியோட நாங்கள் வந்து டைரெக்டாக கூட்டணி வைக்கல, அவங்க தனியாக இருக்காங்க, நாங்கள் தனியாக ஒரு அலைன்ஸில் இருக்கோம். மத்தியில் இருக்கிற அலைன்ஸோட ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்காங்களே தவிர நாங்கள் டேரெக்டாக ஜனதா கட்சியோட கூட்டணியில் இல்லை அப்படின்னாங்க. அது மாதிரி வினோதமான விளக்கங்கள் வரலாம். அப்படி பார்த்தா கமலை நம்ம அந்த லிஸ்ட்டை தான் வைக்கணும். கமல் ஒன்று நேரடியாக திமுக கூட்டணி போலையே, மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட கூட்டணியில் சேர்ந்து தானே. இல்லையே, கமல் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அறிவாலயம் போனாரா இல்லையா? அறிவாலயம் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. எங்கே போனார்? அந்த இந்தியான்ற கூட்டணிக்குள்ள அவர் எப்படி போனாரு? காங்கிரஸ் தான் அணுகுனாரு, அவர் நேரா போய் திமுக அணுகல. காங்கிரஸ் அணுகுனாருன்னா காங்கிரஸ் அணுகுனாருன்னா டெல்லி போய் ராகுல் காந்தியை பார்த்தாரு. ஆமா பார்த்தாரு. எப்ப பார்த்தாரு? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தாரு. அதாங்க, பார்த்து பக்கத்துல உட்காந்து எல்லா வேலையும் பண்ணதுக்கு அப்புறம் தானே அதுதான் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தாரு. எதுக்கு? 2021 அலைன்ஸ் வரணுங்கிறதுக்கு. ஆமா, வரல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லிக்கெல்லாம் போகல. அவர் என்ன பண்ணாரு? நேரா அறிவாலயம் போனாரு, உட்கார்ந்தாரு. ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர்னாரு. அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ராஜ்யசபா சீட் கொடுப்போம், திமுக எனக்கு உறுதி அளிச்சிருக்காங்க, நானும் உங்களுக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்துட்டாரு. எந்த இடத்துலையும் காங்கிரஸ்க்காக நான் திமுக ஆதரிக்கிறேன்னு அவர் சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப அவர் டைரக்டாக திமுகவோட அலைன்ஸில் இருக்காதுன்னு அர்த்தமாகுது. அது சரி. சீமான் அவர்கள் எப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 25 சீட் 30 சீட் நீங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுங்கள், பொது வேட்பாளர் மாதிரி நிற்கட்டும். அவங்கெல்லாம் அதிமுகவிலையோ பாஜகவிலையோ ஆதரவு கொடுக்கட்டும். அது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, எப்படி வருதுன்னு பார்ப்போமே, தப்பு இல்லையே. இல்லைங்க, இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த மேடையில் அண்ணாமலை என்ன பேசுகிறாருன்னா, என்ன மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்களும், நான் ஒரு தளபதி, சீமான் அவர்களும் ஒரு தளபதி தான் இந்த அரசியல் போர்க்களத்தில். ஆனால் அண்ணன் அப்படி தான் பார்க்குறேன். அண்ணன் வந்து தமிழில் வந்து தேசியத்தை பார்க்குறாரு, நான் வந்து தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. இது சொன்னதுக்கப்புறம் பதிலடிக்கு சீமான் அவர்கள் மேடையேறி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு என் தாய்க்கு மகனாக இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய மாமியாருக்கு நான் மருமகனாக இருக்கிறேன்னு சொல்லி திருப்பி ஒரு ரிட்டன் பதிலடி கொடுக்குறாரு. அப்போது ஒரே மேடையிலேயே ஒரு முன்னுக்கு முரணான சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். எப்படிங்க ஒன்று இருக்கும்? தமிழில் தேசியத்தை ஓரமாக தான் வைக்கிறாரு சீமான். இப்பயும் தேசியத்தை ஓரமாக வச்சுட்டு என்னுடைய தாய்மொழியை தான் நான் முன்னிறுத்துவேன்றாரு. அண்ணாமலையா தானே சொல்கிறாரு? இல்லை,
அண்ணாமலை தேசியத்தை தான் முதல்ல முன்னிறுத்துறாரு, தமிழ 2வது இடத்துல வைக்கிறாரு. ஆமாங்க, அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் வந்து தேசியத்தை தமிழ்ல பாக்குறேன், அவர் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு. ஆனா தேசியத்தை தான் முன்னிறுத்துறாரு, கரெக்ட் தானே? ஏங்க, ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக வந்து கொள்கையில வந்து முரண்பாடுகள் இருக்கலாம், அதுல அவசியம் கொள்கை ஒன்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, முரண்பாடுகள் இருக்கலாம். திமுக இன்னைக்கு யாரும் முரண்பாடான கொள்கைகளோட கூட்டணி இல்லை, அதனாலதான் நம்ம திமுக எதிர்க்கிறோம், பிசிக தானே எதிர்க்கிறோம். உன்னுடைய கொள்கைக்கு எதிரா வந்து நீ வந்து கூட்டணி வச்சுட்டு இருக்க, உன்னையே மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி கூட தான் வராது. ஏன்னா இன்னைக்கு வந்து வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக வாக்களிச்சிருக்காரு தம்பிதுரை, சிவி சண்முகம் அவர்கள் எல்லாரும். இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் ஆதரவுல இருக்கிற ராஜ்யசபா எம்பி தர்மர் அவரும் இதுக்கு எதிராக தான் வாக்களிச்சுட்டு வந்தாரு. பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படித்தானே? வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி கொள்கையில வந்து சமரசம் பண்ண மாட்டாங்கிறேன். அதிமுக மட்டும் கொள்கையில சமரசம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க நாம் தமிழரும் பண்ண வேண்டாங்கிறேன். நாம் தமிழரும் பண்ண வேணாம். அப்புறம் எதுக்கு கூட்டணி? கொள்கை வேற கூட்டணி வேறங்க. கொள்கைக்கா நீங்க வந்து கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி அமைப்பேன்னா எந்த ஜென்மத்திலும் கூட்டணி அமையாது. அமையாம தான் இப்போ அவர் தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய உருவாக்கி வச்சிட்டு இருக்காரு. எத்தனை நாள் நீங்க இந்த 8% அப்படியே தூக்கிட்டு போவீங்க? 8% மேல 8% மேல தூக்கிட்டு போய் தனியா நின்று 8% மேல வாங்கின ஒருத்தர் வந்து விஜயகாந்த் மட்டும்தான். அவரும் கூட ஜெயிக்கணும், தன்னுடைய கட்சி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதிமுக கூட போனாரு, அதனாலதான் அழிஞ்சாரு. கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவர் அதனாலதான் அழிஞ்சாரு. 2013 வரைக்கும் கடைசி யார் கூட கூட்டணி வச்சாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி. சரி, ரைட்டு. யார் தேசிய ஜனநாயக அதிமுக கூட்டணி வைக்கும் போது கிட்டத்தட்ட 9% வாக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியோட போனதுக்கு அப்புறம் 5% ஆச்சு. மக்கள் நல கூட்டணியோட போனாரு 2.5% ஆச்சு. அப்போ வாக்கு வங்கி சரிவுக்கு யார் காரணம்? அழிச்சது யாரு? ஏன்னா அதிமுகவுக்கு என் கூட கூட்டணி இருந்துட்டு நீ வெளில போற, அதனால உன்னை அழிக்கிறேன் திட்டமிட்டு வேலை பார்த்தாங்க. கிடையாது முடியாது. கிடையாது. என்னங்க கிடையாது. சட்டமன்றத்திலே இங்க அதிமுக எதிர்த்த ஒரே தலைவர் வந்து இங்க விஜயகாந்த் அவர்கள் தான். சட்டமன்றத்துல இப்போ இல்ல நீங்க வந்து விஜயகாந்த் அவர்கள் நாக்க துருத்திட்டாரு சட்டமன்றத்துல. அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வந்து நிக்கிறாரு. அதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரை இல்லை. அவங்க பிரேமலதா அவர்கள் இப்போ கருத்தே என்னன்னா, அவர் ஜெயலலிதா அவர்கள் அப்படி சொல்லலை. அவர் ஜெயலலிதா அவர்களை வந்து அப்படி நாக்கத்துருத்திலாம் பண்ணலை. அவர் அங்கே இருக்கிற நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு எதிராக வந்து இந்த நாக்கத்துருத்தி பேசினார். ஏன்னா அங்கே இருக்கிற அமைச்சர்கள் வந்து தேமுதிகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. சொல்றேன், அதிமுகவை எதிர்த்தாருன்னு தான் நான் சொன்னேன், ஜெயலலிதா அவர்கள் நான் சொல்லல. அதிமுக எதிர்த்த ஒரு மனுஷனா அது இவர் தான் எதிர்க்கணுங்கிற. நான் இப்பவும் சொல்றேன், எதிர்கட்சியா நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வந்தாலும் அதிமுகவை எதிர்க்கணும். இன்னைக்கு காங்கிரஸ் அதை பண்ணணுங்கிறது தான் கார்த்தி சிதம்பரம் போன்ற நபர்களுடைய கருத்து. திமுக பண்ற எல்லாத்துக்கும் நீங்க ஆமாசாமி போடக்கூடாதுங்கிறேன். இப்பவும் தேமுதிக அதிமுக கூட்டணியில தானே இருக்கு. வளர்ந்துருச்சா? வளர்றாங்களேங்க. எங்க வளர்றாங்க? நாடாளுமன்ற பர்சனா உங்களுக்கு ஓட்டு நீங்க எடுத்து சர்வேல கூட நீங்க ஃபர்ஸ்ட் டிஎம்கே கூட்டணி, அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அதுக்கப்புறம் டிவிக்கு, அதுக்கப்புறம் நாம் தமிழ் தான் போட்டீங்களே தவிர அதுல தேமுதிகன்ற ஒரு விஷயத்தை தேமுதிக இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கூட்டணியில தானே இருக்காங்க. அதான் கேக்குறேன், வளர்ந்துட்டாங்களான்னு. அதிமுக கூட்டணியில இருக்கும்போது அவங்க கூட்டணியா தான் வருவாங்களே தவிர வளர்ந்துருக்காங்களாங்க. தனிப்பட்ட ரீதியில கட்சி வளர்ந்துருக்கு. அடையாளப்படுத்தப்படாத ஒரு கட்சியா தானே இப்பயும் இருக்கு. வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி சூழலுக்கு நீங்க எதுக்கு நாம் தமிழர் தள்ளுறீங்க தானே இப்ப கேள்வி. தேமுதிக இன்னைக்கும் வளர்ச்சியோட தான் இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு வங்கிகள் அங்கங்க ஸ்பிளிட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அந்த கிடையாது. உங்களுக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை காரணமா அவரால் செயல்பட முடியாத சூழல்ல இவர் இனிமே நம்மளுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாத ஒரு நிலையில எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க. அந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நான் இருக்கேன், நான் வந்து தேமுதிக பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து குடும்ப கட்சின்லாம் நான் சொல்ல மாட்டேன், எதிர்க்குது தானே. வாரிசு அரசியல் எதிர்ப்புன்னு சொல்றது அதிமுக. வாரிசு அரசியல் தானே. வாரிசு அரசியலுங்கிறது உங்களுக்கு தலைமை பதவிக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாரிசு, அதாவது வம்சாவாளியா வந்த வாரிசு அரசியல். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாரிசா வரலையே. அடுத்து அவர் பையன் பிரபாகரன் தானே அடுத்து முன்னிலைப்படுத்தி. யார் சொன்னா? யார் இல்லன்னு சொல்லுங்க பாப்பா. சின்ன பிரபாகரன் சின்ன கேப்டன் கூப்பிட்டு இருக்காங்க. சின்ன கேப்டன் இங்க கூட தான் சின்ன தளபதின்னு சொல்லி உதயநிதி கூப்பிடுறாங்க. நான் கூட தான் சின்ன கேப்டன் சொல்றேன், அவரை இல்லன்னு சொல்லலையே. அப்போ நீங்க அதை ஏத்துக்கிறீங்க, குடும்ப ஆட்சி ஏத்துக்கிறீங்க, குடும்ப கட்சி ஏத்துக்கிறீங்க. பாமக குடும்ப கட்சி தான், இல்லன்னு சொல்ல முடியாது. அது கூட தான் நீங்க அதிமுக தேர்தல்ல போட்டிடுறீங்க. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? குடும்ப கட்சி தான் திமுக மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்படி இல்ல, பாமகவும் குடும்ப கட்சி தான், தேமுதிகவும் குடும்ப கட்சி தான். இந்த ரெண்டுத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கல. இதை நீங்க உங்களோட கூட்டணியில் வச்சுக்கிறீங்க. எதுக்காக? உங்களோட கூட்டணி அரசியலுக்காக. உங்க கொள்கை நீர்த்து போயிருச்சு. உங்க கூட இருக்கக்கூடிய பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஓட் பேங்க் இல்லைன்ற ஒரு சூழல் இருக்கும்போது
நாம் தமிழர் தன்னெழுச்சியா வந்து மக்களை அரசியல்படுத்திட்டு இருக்காங்க. பாமக நீங்க எப்படி அவங்களோட இல்ல வீழ்ச்சியை நீங்க வந்து நீங்க வீழ்த்த பார்க்கறது எப்படி? பாமகக்கு எப்படி ஓட் பேங்க் இல்லைன்னு சொல்லலாம்? எவ்வளவு இருக்குன்னு கேக்குறேன். 3.5% 4.5% வரைக்கும் இருக்கு இன்னைக்கு. அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? சீமான் அங்கீகரிக்கப்பட்ட 8% வச்சிருக்காரு. அங்கீகரிக்காமையா பாமகவை வீழ்த்தி பாமக முன்ன இல்ல பாமகவை அங்கீகரிக்காம தான் அவங்களுக்கு வந்து தனிச்சின்னம் கொடுத்தாங்களா? மாம்பழ சின்னம். பாமக வீழ்த்தி சீமான் மேலே ஏறி வந்திருக்காரா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்ல? அரசியல் களத்துல பாமகவை வீழ்த்திட்டாருன்னா எங்க வீழ்த்தினாரு? எந்த தொகுதியில ஜெயிச்சாங்க? எந்த தொகுதியில ஜெயிச்சாங்க? தனித்திருன்னு உங்களோட வாக்கு சதவீதம் அதிகமா இருக்காங்க. வாக்கு சதவீதம் அதிகமா இருக்காங்களா? அப்படி பார்த்தா பாஜக கூட தான் நாம் தமிழர் வீழ்த்திருச்சுன்னு சொல்லலாம். 11% வாங்கியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கி. நீங்க உங்க எடுத்து சர்வேல அதானே இருக்கு. பிஜேபி வளர்ந்துருக்கு தானே சொல்லுது. நான் அதான் சொல்றேன், பிஜேபி வளர்ந்துருக்கு தான் தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லல. பலி வகுத்தது யாரு? திமுகவும் அதிமுகவும். பிஜேபி வளர்றதுக்கு பாஜக வளர்றதுக்கான காரணம் திமுக, அதிமுக கிடையாது. அதிமுக பாஜகவோட வளர்ச்சியில எங்கேயுமே நிக்கல இப்போ வரைக்கும். இப்போ சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா இதெல்லாம் யார் எடுத்து கொடுத்தது? பிஜேபிக்கு அதிமுகன்ற கட்சி எடுத்து கொடுத்தது தானே. வான சீனிவாசன் நீங்க சட்டமன்றத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்க யார் சட்டமன்றத்தில் உள்ள அனுப்புனா? அதை தாங்க சொல்றேன். திமுக அதிமுக தான் இப்ப பாஜக வளர்த்து. அதுக்கு முன்னாடியே பாஜகவில இருந்து ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு பத்மநாபபுரம் தொகுதியில. ஓ சரிங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வாங்கிட்டாங்க அவங்க ஏற்கனவே 96லயே ஒண்ணு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வளர்த்து விட்டது யாருங்க? வளர்றதுக்கு ஏனியா இருந்து படிநிலைகள் அது அவங்களுடைய கூட்டணி தானே. அவங்களுடைய கூட்டணிகள் அப்படி இருக்கு. அதுக்காக வந்து அதிமுக வளர்க்குது திமுக வளர்க்குதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்காங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லங்கிற எப்படி இல்லைன்றீங்க? இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி எங்கேயாவது ஜெயிச்சிருக்கா? தனித்து நின்னாங்க, நாடாளுமன்ற தேர்தல் நின்னாங்க. மோடி அலை அப்படி பாயுதுன்னு சொன்னாங்க. ஒரு சீட்டாவது ஜெயிச்சாங்களா? உங்களுக்கு வந்து மோடி அலை பாயுது தலைவா. பிஜேபி இங்க தனித்துன்னு தனியா ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க. ஜெயிச்சாங்களா? 2014 மூணு ஜெயிச்சாங்கல்ல. இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சாங்களா? 2014 திமுக அதிமுக இல்லாம 3ஆம் அணி அமைத்து 3 தொகுதிகள் ஜெயிச்சாங்களா இல்லையா? அதுதான் கேக்குறேன். இப்ப வருவோன்ற இப்ப எலெக்ஷன் நீங்க பாஜக தனியா ஜெயிச்சாங்க. இல்ல நீங்க என்ன கேட்டீங்க? பாஜக தனியா ஒரு கூட்டணி அமைச்சு ஜெயிச்சிருக்காங்களா இல்லையான்னு கேக்குறீங்க. 2024 சொன்னேன், அதையும் அட்ரஸ் பண்றேன். 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்திருந்தாங்க. மோடி அலையா அங்கே பாயுதுனாங்க. அந்த பாய்ச்சல்ல இங்க பிஜேபி ஜெயிச்சுதா? வராது பிரதர். எப்படி வரும்? மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புன்றது இங்க தமிழக மக்கள் மத்தியில இருக்கு. ஒத்துக்கல என்னங்க? வர ஜெயிச்சா தானங்க நீங்க சொல்ற மாதிரி ஜெயிக்கணுமேங்க. ஜெயிக்கலையேங்க கிடையாது பிரதர். உங்களுக்கு வந்து எதிரில் 14 கட்சிகள் கொண்ட கூட்டணி, மெகா கூட்டணி. இந்த பக்கம் எல்லாம் தனித்தனியா நின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அதுதான் கேட்குறேன். இங்க ஒரு மெகா கூட்டணி இருக்கு, இங்க நீங்க தனித்தனியா நிக்கிறீங்க. ஆனா ஏன் தனித்தனியா நிக்கிறீங்க? அதிமுக தான் பிஜேபி வேணாம் ஒதுக்கி வச்சாங்க. கரெக்டா அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நபர்களே பேசுனாங்க. நம்ம ஒத்துக்கணும். ஜெயக்குமார்லாம் பேசினாரு. பாஜகவை ஒதுக்கல. பாஜக வைத்த சில கருத்துக்களால நாங்க வந்து கூட்டணியில இருந்து விலகிறோம்னு சொன்னாங்களே தவிர ஒதுக்குறது. பாஜக ஒதுக்கிலாம் வைக்கல. அப்ப தேவைன்னா மீண்டும் பாஜக கூட போய்ப்பீங்க. போறதுல தப்பு இல்லைங்கிறேன் நானு. தப்பு இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த வகுப்பாரிய திருத்த சட்டத்துக்கும் நீட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய பல டங்ஸ்டன் பிரச்சனைக்கும் சொல்லி இவ்வளவு பிரச்சனை வந்து மத்திய அரசால தமிழக மக்கள் கொடுக்கப்பட்ட பிரச்சனை. இது எல்லாத்தையும் அதிமுக ஆதரிக்குதா? வக்பு வாரிய சட்டத்தை ஆதரிக்கிறதுல என்ன தப்புங்கிறேன் நான். அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. ஆதரிக்கிறதுல என்ன தப்பு? ஏன் ஆதரிக்கணும்? எங்க உங்களுக்கு மக்கள் இல்ல உங்களுக்கு மக்கள் வரவேற்கல. இல்ல யார் சொன்ன மக்கள் வரவேற்கல? யார் சொன்னா? 4 இட்லி மக்கள் திங்கிறான். நீ இல்ல இன்னும் 2 இட்லி சேர்த்து நான் வாய் வச்சு குத்துறீங்க. அதை நாங்க ஏன் ஏத்துக்கணும்? ஏன் திணிக்கிறீங்க? மக்கள் வரவேற்கலன்னு யார் சொன்னா? வரவேற்கல. யார் சொன்னா? யார் வரவேற்கிறார்? இஸ்லாமிய தலைவர்களே வரவேற்கிறாங்க. யார்? இப்போ அதிமுக கூட்டணியில இருக்கிற ஒரு இஸ்லாமிய தலைவரே வந்து வரவேற்று திமுக வந்து வக்பு வாரிய இடங்களை அவங்க சொந்த இடமா வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பறிமுதல் பண்ண முடியுமா? பண்ணலாமே. பண்ண சொல்லுங்க. அறிவாலயம் முதல்ல தானே இருக்கு. பண்ண சொல்லுங்க. பண்ணலாம். தாராளமா பண்ண சொல்லுங்க. தாராளமா பண்ணலாம். பிரதர் இங்க என்னன்னா நீங்களே சொல்லிட்டீங்க திமுகவோட கூட்டணியில இருக்கு. அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறதுனால அந்த தமிழக முஸ்லீம் லீக் கட்சி அப்படி பார்த்தா அதிமுக எதிர்த்து தானே வாக்களிச்சது. அதிமுக நிலைப்பாடு அவங்களுக்கு இல்ல கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு. அதிமுகவே இங்க பிஜேபி அதிமுக வேணான்னு தானே ஒரு நிலைப்பாடுல இருக்கணும். கொண்டு வர விஷயத்த நான் எதிர்ப்பேன். ஆனா பிஜேபி ஏற்பங்கிறது இது அரசியல் நாடகம் தானே. இரட்டை நிலைப்பாடு தானே. இது இரட்டை நிலைப்பாடு. கொள்கை வேற கூட்டணி வேற. அதான் இரட்டை நிலைப்பாடு. இரட்டை நிலைப்பாடு இல்ல. இதுதான் இரட்டை நிலைப்பாடு. கொள்கை வேற கூட்டணி வேற தான் இரட்டை நிலைப்பாடு. சரி கொள்கை ஒரே மாதிரி தான் ஜெயிக்க முடியும். கொள்கையும் கூட்டணியும் ஒரே மாதிரியா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சியா வச்சுக்கணும்? எல்லாம் ஒரே கட்சியா இருக்கலாமே. அது அவங்க விருப்பம். அது அவங்களோட உரிமை தான். அதுதான் சொல்றேன்.
கொள்கையும் கூட்டணியும் ஒண்ணா இருந்ததுன்னா, ஒரே கொள்கைன்னா எதுக்கு தனி கட்சி தொடங்கணும்? அதுதாங்க கேக்குறேன். அவங்க விருப்பம்னா அந்த இடத்துல கொள்கை மாறுபடுது. அவங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கொள்கை மாறுபடுது. அதுதான் சொல்றேன். அப்ப எந்த கட்சி கூட்டணிக்கு வரும்? அதுதான் சொல்றேன். மாறுபட்டாங்க. மாறுபட்ட ஒரு நபரை நீ கூட்டணிக்காக ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்றது அரசியல் வியாபாரம் தானே. கிடையாது. வியாபாரம் தானே பண்றீங்க. பொது எண்ணத்திற்காக கொள்கையை மறந்து கூட்டணி அமைத்து பொது எதிரி வீழ்த்தினால் அதனால லாபம் உங்களுக்கும் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. சீமான் ஒண்ணும் கிடையாது. இல்ல எனக்கு 2 மணிக்கு சிந்தனை வந்து நான் பாஜக சேர்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு அவரு சரத்குமார் வந்து தன்னுடைய கட்சியை பாஜக நினைச்சாரு. நாங்க பாஜக இணைய சொல்லல சீமான் அவர்களை. நீங்க வந்து அதிமுக கூட்டணியில வாங்க, அதிமுக சேர்ந்து பயணிப்போம், ஒரு கூட்டணியா பயணிப்போம். பொது எதிரி திமுக வீழ்த்த நீங்க நம்ம எல்லாம் கூட்டணி வைத்த பல கட்சிகள் நாசமா போயிருக்கு. ஒத்துக்கிறீங்க தானே? போச்சு, இல்லன்னு சொல்ல முடியாது. அது அந்த அச்சம் எங்களுக்கு நாம் தமிழருக்கு இருக்கக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? எங்களுக்கு அந்த அச்சம் இருக்கு. பாஜகவோட அந்த அச்சம் இருந்திருந்தா இன்னைக்கு வந்து ஒரே மேடையில உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. இப்ப நாங்க மேடையில உட்கார்ந்து கூட்டணி பேச்சு வரதுக்காக உட்காரல. இது பாரிவேந்தர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பாரிவேந்தர் எந்த அலைன்ஸ்ல இருக்காரு? எந்த அலைன்ஸ்ல இருக்காரு? என்டிஏல இருக்காரு. ஆமா இருக்காரு. பாஜக அலைன்ஸ்ல இருக்காரு. நிகழ்ச்சி நடத்துற நிறுவனமும் என்டிஏக்கு ஃபேவரா இருக்கிற நிறுவனம். நாங்க இப்ப போய் என்டிஏல சேர போறோம்னு சொன்னோமா? இல்ல, சொல்லிருக்காங்க. எல்லாருமே பாஜகவை சேர்ந்த நபர்கள். அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்கல இருந்து நிகழ்ச்சியில பங்கேற்கிறவங்க, நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்தவங்க எல்லாருமே பாஜகவை சேர்ந்தவர்கள். இவர் போயிட்டு சும்மா போயிட்டு நான் என்டிஏல சேர மாட்டேன், நான் என்னுடைய கொள்கையில தான் இருப்பேன்னு சொல்லுவாரா? நாங்க நம்பணுமா? அப்ப செங்கோட்டையன் கூட தான் இப்ப நிர்மலா சீதாராமன் பாத்துட்டு வந்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? செங்கோட்டையன் நிர்மலா பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் வரப்போறாரு. நம்ம ஒரு நிமிஷம் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தாருன்னு மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 4 மத்திய அமைச்சர்களை சந்திச்சார். ஏன் அந்த செய்தி வரல இப்போ வரைக்கும்? அதான் கேக்குறேன். புகைப்படங்கள் வந்துச்சு. புகைப்படங்கள் வந்துச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி 4 மத்திய அமைச்சர்களை சந்திச்சு திருப்பூர், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி 2 மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்கள் தொடர்பா பேசியிருக்காரு. தகவலுக்கு நன்றி பிரதர். நான் என்ன கேக்குறேன், புகைப்படங்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களை போட்டாங்க. போய் பேசினாருன்னு கேக்குறேன். அதான் சொல்றேன். திருப்பூர், கோவை மாவட்டத்துடைய திட்டங்கள் தொடர்பா பல்வேறு கோரிக்கைகளை வச்சாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் எங்கள்கிட்ட வந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர்களே இருங்க. அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் இங்க இருந்து அமித்ஷாவை பாக்குறாரு. எதுக்கு போய் பார்க்க போறான்னு கேட்டா திமுக கைது பண்ண சொல்லி நாங்க போய் வலியுறுத்துறோம்னு சொல்றாரு. ஏன் ஒரு கட்சி தலைவரை மதிக்காம செங்கோட்டையன் தனியா போய் பீட் பண்றாரு? இன்னைக்கு கூட சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற இப்போ அவர் உள்ள ஒரு சிறப்பு எடுத்துக்காட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் செங்கோட்டையன். ஒரு சிறப்பு எடுத்துக்காட்டு. அப்ப செங்கோட்டையன் வந்து திமுக அதிமுக எதிர்க்கிறார். இல்ல ஒரு சிறப்பு எடுத்துக்காட்டு இருக்கு இதுக்கு. எம்ஜிஆர் அவர்கள் இங்க வந்து முதலமைச்சராக இருந்த டைம் அவர் வந்து மேங்களூருக்கு போறாரு. மேங்களூருக்கு அவருடைய மனைவியோட ட்ரெயினில் டிராவல் பண்றாரு. அந்த டைம்ல வந்து வெளிநாட்டுல இருந்து சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு ராஜீவ்காந்தி இந்தியாவுக்கு வரட்டும். இந்தியாவுக்கு வந்த ராஜீவ்காந்தியை தம்பிதுரை போய் வரவேற்றார். சரி, எம்ஜிஆர் போகல, தம்பிதுரை போய் வரவேற்றார். எம்ஜிஆர் கிட்ட அன்னைக்கு பர்மிஷன் கூட வாங்கல தம்பிதுரை. தம்பிதுரை அவர்களே சொன்னார். அன்னைக்கு எம்ஜிஆர் அந்த புகைப்படத்தையும் நான் நேற்றிரவு நான் போட்டேன். அன்னைக்கு எம்ஜிஆருக்கும் தம்பிதுரைக்கும் பிரச்சனை இருந்ததா? இல்லன்ற இன்னைக்கும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை இருக்கா? சொன்னாரா? செங்கோட்டையன் சொன்னாரா? கட்சியோட தலைவர் நான் வந்து திமுக எதிர்க்கிறேன், சட்டமன்றத்தை வெளியே போறேன்னு வெளில போய் போராட்டம் பண்றாரு. செங்கோட்டையன் மட்டும் இல்ல நான் போகலப்ப, நான் உட்காந்து எனக்கு ஏன்னா அவர் தனி தீர்மானம் கொடுத்திருக்காரு. நான் தீர்மானத்தின் மேல பேசணும்ன்றாரு அவரு. அதுதான் சொல்றேன். உங்க கட்சி தலைவர் எடப்பாடியே மதிக்காத ஒரு நபரை கட்சிக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட தான் ஒரு முறை பண்ணாரு. இதே ஆண்டுல அதிமுக எல்லா அமைச்சர்களும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டும் தனியா போனார் சட்டமன்றத்துக்குள்ள போய் பேசினார். நன்றி. அப்ப எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி எதிர்க்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? ஒரே மேடையில உட்கார்ந்ததுனால சீமான் வந்து பிஜேபி கூட்டணி போயிடுவாரு நீங்க சொல்றீங்கன்னா அது இன்னும் நடக்கல, ஆபீஷியலா சொல்லல. அப்போ இதுவும் கிட்டத்தட்ட அப்படித்தானே. செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, இங்க ஓபிஎஸ் எல்லாருமே பிஜேபி இது பேர் என்ன எடப்பாடி எதிர்க்கிறாங்க. அப்ப தொகுதி மக்கள் அதாவது இல்ல நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா தொகுதி மக்கள் எப்படி போனா எனக்கு என்ன, நான் திமுக எதிர்ப்புக்காக வெளிநடப்பு பண்றேன் அப்படியே நான் போயிடுவேன், அதுதான் நீங்க எதிர்பார்க்கறது. அப்ப அந்த மைண்ட் செட்ல எடப்பாடி இருக்காரோ? ஏன் தொகுதி மக்கள் நாசமா போகட்டும், நான் வெளிநடப்பு நடந்துக்கிறேன் எடப்பாடி இருக்காரோ? எடப்பாடி மற்ற நபர்களும் இருக்காங்களோ? செங்கோட்டையன் மட்டும் மக்களுக்காக அரசியல் பண்றாரோ? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தொகுதிக்கு தேவையானதை அவர் வந்து சண்டை போட்டு பண்ணிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் அவர்களும் அதான் பண்றாரு. செங்கோட்டையன் அவர்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கு. அதனால நான் எடப்பாடியை புறக்கணிச்சுட்டு பண்றேன் அதானே? கிடையாது.
அப்படி பார்த்தா எஸ்பி வேலுமணி அவர்களும் ஒரு கோரிக்கை வச்சார், சட்டமன்ற தனி தீர்மானம் கொண்டு வந்து. எஸ்பி வேலுமணி எடப்பாடி புறக்கணிச்சு பண்ணாரு, அதானே? கிடையாது. என்னங்க ஒரு உங்க கட்சி தலைவர் சொல்றீங்க கேட்க பிரதர் மாட்டாரு. பிரதர் நாடாளுமன்றத்திலயும் இதான் பிரதர் நடக்குது. ஆமாங்க, ஆனா நாடாளுமன்றத்துல ராஜ்யசபாலயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆராசாவோ வெளில வந்தாங்கன்னா கூட்டணி கட்சிகளும் வெளியேறாங்க. யார் சொன்னா? யாரும் உட்காரது இல்ல. டிஆர் பாலு உட்கார்ந்து இருப்பாரு, டிஆர் பாலு அங்கேயே தான் இருப்பாரு. அந்த மாதிரி செய்தி நாங்கள் நான் காட்டுறேன் பிரதர், 4 வீடியோகள் நான் வரிசையா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சமீபத்தில் நடந்த இந்த இதுலயே 4 வீடியோக்கள் நான் காட்டுறேன், வரிசையா காட்டுறேன். 4 நாட்கள் டிஆர் பாலு மட்டுமே இருப்பாரு அங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. கனிமொழி அவர்கள் வெளியிட பண்ணிடுவாங்க, ராகுல் காந்தி எல்லாம் போயிடுவாரு. ராகுல் காந்தி என்னைக்கு நான் நாடாளுமன்றத்தில் இருந்து நான் பார்த்ததில்ல பெருசா பெரிய அளவுல. ராத்திரி 2:30 மணிக்கு மணிப்பூர் பத்தி பேசணும்னா நீங்க மணிப்பூர் பத்தி நீங்க பேசுங்க, எனக்கு கவலையே இல்லைன்னு அவர் பாட்டுக்கு போற ராகுல் காந்தி. அப்ப அதனாலதானே நம்ம காங்கிரஸும் திமுகவும் இங்க மக்கள் விரோத கட்சின்னு சொல்றோம், கரெக்ட் தானே? ஆமா. அப்ப அதே தானே இங்க அதிமுக படுது. மக்கள் விரோத கட்சியோட இப்படி நாம் தமிழர் கூட்டணி போனா கரெக்டா இருக்கும். யார் மக்கள் விரோத கட்சி? இங்க அதிமுக பண்றாங்க, அப்படித்தானே எடுத்துக்கணும். அதிமுக என்ன பண்ணுச்சு? ஏங்க செங்கோட்டையன் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம். செங்கோட்டையன் நிலைப்பாடு தானே மக்கள் விரோத. மணிப்பூருங்கிறது ஒரு மாநிலம், மணிப்பூருங்கிறது ஒரு மாநிலம். ஒரு மாநிலத்தோடைய பிரச்சனையை தேசிய அளவுல நாடாளுமன்றத்துல எல்லா எம்பிக்களும் பேசணும். அதிமுகவிலையும் பேசியிருக்காங்க, தம்பிதுரை அவர்கள் தான் பேசினாரு, சி.வி. சண்முகம் அவர்கள் அதுக்கப்புறம் பேசினாரு. இங்க ஒரு தொகுதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியை பொறுத்து, அந்த தொகுதிக்குன்னு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. இதுக்கும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து பேசணும் அப்படின்னா அந்த தொகுதியை வந்து எடப்பாடி பழனிசாமி தொகுதியில பிரச்சனையே இல்லையா, மக்கள் பிரச்சனையே இல்லையா? நான் இப்ப செய்திகள்ல அவருடைய எத்தனை கோரிக்கை வச்சிருக்கீங்க, நான் பிரச்சனை எடுத்து காட்டுறேன். அப்போ எடப்பாடி மக்கள் பிரச்சனைக்காக நிக்காம கட்சி பிரச்சனைக்காக இப்ப நிக்கிறாரு. செங்கோட்டையன் கட்சி பிரச்சனை முக்கியம் இல்ல, மக்கள் பிரச்சனை தான் முக்கியம், மக்களுக்காக நிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை கோரிக்கை வச்சாரு தெரியுமா? எடப்பாடி தொகுதி சம்பந்தப்பட்ட இதுல நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காரு. சரி, இதுவும் சொல்லணும்னா அத்திக்கடை அவனாசி திட்டத்துல வந்து பல்வேறு கோரிக்கைகளை அவர் வச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சட்டமன்றத்திலேயே. இன்னும் கூட நீங்க வந்து அந்த திட்டம் முழுமையா செயல்படுத்தப்படலை, இன்னும் கூட கேட்டுட்டு தான் இருக்காங்க அதிமுகவில் இருந்து. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வெளில போனதுக்கு செங்கோட்டையன் ஆதரவு தெரிவிக்கல, எடப்பாடி வெளில போனதுக்கு ஆதரவு தெரிவிக்கல கிடையாது. அப்போ செங்கோட்டையன் அதிமுக எதிர்க்கிறாரு, எடப்பாடி தலைமை எதிர்க்கிறாரு. ஆதரிக்கலன்னு செங்கோட்டையன் சொன்னாரா உங்ககிட்ட? ஆதரிக்கலன்னு செங்கோட்டையன் சொன்னாங்க. சீமான் நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு அவங்க கிட்ட. சீமான் என்டிஏ தலைவர்கள் நிறைந்த இடத்துல போய் உட்காந்துட்டு நான் தனி அரசியல் பண்றேன்னு சொல்றது எப்படி பாப்பாங்கங்கிற அதேதாங்க நானும் கேட்கிறேன். எடப்பாடி வெளில போயிட்டாரு, செங்கோட்டையன் உள்ள வந்துட்டு இருக்காரு, அதை எப்படி பாக்குறது? அப்ப எடப்பாடி நம்ம எடுத்துக்கணும். விஷுவல்ஸ் ஒழுங்கா பாத்தீங்கன்னா அதுலயே தெளிவா தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட செங்கோட்டையன் பேசுறாரு, பேசிட்டு அந்த கருப்பு பேட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கேசி கருப்பண்ணன் அவர்கள் கையில கொடுத்துட்டு தான் இவர் உள்ளே போறாரு. நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு உள்ளே போறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்து இல்லாம உள்ள போக முடியாது. போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போய் உட்கார்ந்து என்ன இப்போ குறைஞ்சிரு போச்சு. 13 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு. சபாநாயகர் அப்பாவு எல்லா அப்பாவுக்கே அப்பாவா இருக்காருல்ல, சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. அமைச்சர்களுக்கெல்லாம் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி இவரே கருத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. 13 எம்எல்ஏக்கள் இந்த திமுக ஊழல் பத்தி கருப்பு பேட்ச் குத்திட்டு பதாகைகள் ஏந்தினாங்கிறதுக்காக 13 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால பயந்துட்டு செங்கோட்டையன் வந்து பேட்ச் வைக்காம போயிட்டாரு, அப்படி ஒத்துக்கலாமா? வேற வழி இல்ல. அப்போ செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணிச்ச அந்த காரணத்தை கூட அக்செப்ட் பண்ணாம தொடர்ந்து அன்னைக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தெல்லாம் புறக்கணிக்கல, சட்டமன்றத்துல இருந்து வெளியேற்றினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை. அதுதாங்க அவர் வெளியேற்ற சொல்லி மொத்த கட்சியும் வெளில போயிருச்சுங்க. நான் மட்டும் போக மாட்டேன், செங்கோட்டை உட்காந்துட்டு இருக்காருங்க. இதை நாங்க எப்படிங்க பாக்குறது? நான் மட்டும் உட்காரல. கூட்டணியில இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில சீமான் உட்கார்ந்தாரு, அதனால சீமான் வந்து இந்தியோட கூட்டணி போறாரு நீங்க சொல்றீங்க. நான் அதை ஏத்துக்கணும்னா இங்க செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளில போகும்போது கூட போன அத்தனை நம்பருக்குள்ள அவர் வெளில போகாம அவர் தனியா இருக்காருன்னா எடப்பாடிக்கு செங்கோட்டையனுக்கு அதைத்தானே நான் இப்ப சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசுறாரு செங்கோட்டையன், 2 நிமிடம் பேசினாரு. பேசிட்டு இந்த மாதிரி காணொலியே நாங்க பாக்கலங்க. இருக்குங்க. என்ன பேசினாரு அந்த 2 நிமிஷம்? என்ன பேசினாருங்கிற அந்த வாய்ஸ் எல்லாம் வராதுங்க. வாயான்னு கூப்பிட்டு இருப்பாரு, நான் வர மாட்டேன் போயான்னு இருப்பாரு, இவ்வளவுதானே. கிடையாது. எடப்பாடி பழனி அது எப்படி இல்ல நீங்க சொல்றீங்க, என்ன பேசுறாங்க தெரியல. அப்ப இதுதான் பேசிருப்பாங்கன்னா அதுவும் இல்லன்னா அப்ப என்ன அர்த்தம்? காட்சி தாங்க வருது, எப்படிங்க வாய்ஸ் எப்படிங்க வரும்? அதுதான் சொல்றேன். அப்போ அவங்க என்ன பேசுறாங்க தெரியாது, எனக்கு தெரியாது. இல்ல என்ன வேணாலும் ஒரு நிமிஷம் நீங்க வந்து அக்யூசேஷன் வச்சுட்டே போறீங்க. முதல்ல பதில் கொடுக்குறவங்களை பேச விடுங்க. அக்யூசேஷன் வச்சுட்டே போனா வந்து நீங்க பேசுறது சரின்னு ஆயிடாது. இதைத்தான் வந்து இன்னைக்கு திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு, அதைத்தான் கூடாதுங்கிறேன் நானு.
செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் கூப்பிட்டு பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை கூப்பிடல, செங்கோட்டையன் கூப்பிடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டுட்டு ஏதோ பேசுறாரு. பேசிட்டு நீங்க அவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கேசி கருப்பண்ணன் அவர்கள்ட்ட அந்த பேட்சை கொடுக்குறாரு செங்கோட்டையன், கொடுத்துட்டு தான் உள்ளே வராரு. அப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏதோ கோரிக்கை வைக்கணும்னு இருக்கு. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகேன்றாரு. இப்படின்னு சொன்னா ஓகேங்கிறாரு. ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த கருப்பு பேட்சை கேசி கருப்பண்ணன் அவர்கள் கையில கொடுக்குறாரு. பேசுறாங்க ஏதோ பேசுறாங்க நீங்க சொல்றீங்க. இப்படின்னா சரி வாங்க நம்ம போவோம்னு கூட சொல்லி இருக்கலாம்ல. அதுக்கு இப்படி சொல்லணும். இப்படி சொன்னா இதெல்லாம் வந்து லாஜிக் இல்ல. லாஜிக்கா கேக்குறேன். தன் பின்னாடி இருக்கிற தலைவர்களை வந்து இப்படின்னு கூப்பிட்டாதான் பின்னாடி வாங்கன்னு அர்த்தம். இப்படின்னு போங்கன்னா போங்கன்னு அர்த்தம். போங்கன்றாரு. செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாரு. செங்கோட்டையனை போங்கங்கிறாரு. சரி, இப்போ அதைத்தான் நான் சொல்றேன். பேச வரவங்களை பேச விடுங்க. அக்யூசேஷன் வச்சுட்டே இருந்தீங்கன்னா பேசுறது எல்லாமே சரின்னு ஆகாது. சரி, ஓகே பிரதர், பொறுத்து வந்து பார்ப்போம். என்டிஏ கூட்டணியில சீமான் போறாரா, அவர் அந்த தற்கொலை முயற்சியில ஈடுபடுறாரா? அது தற்கொலை கிடையாது. சீமான் அவர்களுக்கு அது கிடைச்சிருக்கிற பெரிய பொக்கிஷம். அவர் தம்பிகளுடைய வயசு தான் நான் சொல்றேன். இல்ல, தம்பிகளுக்கு கூட நான் சொல்றேன். சீமான் அவர்களுடைய குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கணும் அப்படின்னா சீமான் அவர்கள் ஒரு அலைன்ஸ்க்கு வந்து தான் ஆகணும். அலைன்ஸ்க்கு வராம நான் தனியா நிப்பேன்னு சொன்னா சட்டமன்றத்துக்குள்ள இந்த ஜென்மத்துக்கு சீமான் போக மாட்டாரு. ரைட், அதான் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எப்படி இருந்தாலும் களத்துல மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இங்க ஒரு முரண்பாடு இருக்கதா செய்தி ஊடகங்கள் சில விஷயம் காமிக்கிறாங்க. செய்திகள் திமுகவுடைய கொத்தடிமைகளா இருக்கும்போது செய்திகள் அதுதான் வரும். எப்படி போய் முடியுது அப்படின்ற நம்ம பொறுத்து பார்ப்போம். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி.